வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரின் அண்மைய இலங்கை பயணத்தை மையப்படுத்தி டெல்லி பிரயோகித்த சில தந்திரங்கள் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. இந்த பயணம் குறித்து திடீரென ஸ்ரீலங்காவுக்கு அறிவிக்கப்பட்டதாகவும், வழமையாக இவ்வாறாக இந்தியாவிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு மேற்கொள்ளப்படும் பயணங்கள் குறித்து முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டாலும் இந்த முறை அந்த நடைமுறை பின்பற்றப்படாமல் திடீரென இந்த பயணம் அறிவிக்கப்பட்டதாகவும் தெரிய வருகின்றது. குறிப்பாக ஒரு திடீர் தொலைபேசி அழைப்பு ஊடாக ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சுக்கு இந்த பயணம் அறிவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. டெல்லியில் இருந்து இந்த அழைப்பு எடுக்கப்பட்ட போது ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் நாடாளுமன்றத்தில் இருந்த வேளை அவருக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டுள்ளது. அதன் பின்னர் தான் அவர் அவசரமாக தனது வெளியுறவு அமைச்சகத்துக்கு திரும்பி இந்தியாவுக்கு தொடர்பை மேற்கொண்ட போது டெல்லியில் இருந்து ஜெய்சங்கரின் இந்த பயணம் குறித்த செய்தி சொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த பயண செய்தியை திடீரென சொன்ன டெல்லி அதிகாரிகள் ஜெய்சங்கர் இந்திய வெளியுறவு அமைச்சராக அல்லாமல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சிறப்பு தூதராகத்தான் ஸ்ரீலங்காவுக்கு வருவதாகவும் குறிப்பிட்டமை இன்னொரு விடயம். ராஜதந்திர புரோட்டோகால் நெறிமுறைப்படி ஜெய்சங்கருக்கு உயர்ந்த தகுதியை ஸ்ரீலங்கா வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த நுட்பம் டெல்லியால் பிரயோகிக்கப்பட்டதாகவும் தெரிய வருகின்றது. அதாவது ஜெய்சங்கர் வெறுமனவே இந்திய வெளியுறவு அமைச்சராக பயணப்பட்டால் ராஜதந்திர புரோட்டோகால் நெறிமுறைப்படி அவரை ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் மட்டும் சந்தித்தால் போதுமானது. ஆனால் அதேவேளை அவர் இந்திய பிரதமரின் சிறப்பு தூதராக கொழும்புக்கு சென்றால் கண்டிப்பாக அவரை அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவும் சந்தித்து பேச வேண்டும் என்பதால் இந்த தந்திரம் டெல்லியால் பிரயோகிக்கப்பட்டதாக தெரிகின்றது. ஏற்கனவே சீன குழுவின் கொழும்பு பயணம் 2 வார காலத்துக்கு முன்னரே அறிவிக்கப்பட்டாலும் இந்தியாவிலிருந்து ஜெய்சங்கரின் பயணம் குறித்து எந்த விதமான அசுமாத்தியங்களும் கொழும்புக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் சீன குழு கொழும்பில் தரை இறங்குவதற்கு முன்னதாக இந்தியாவிலிருந்து ஒரு முக்கிய ராஜதந்திரி கொழும்பில் தரை இறங்குவார் என்ற திடீர் செய்தி கொழும்புக்கு சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் சீன குழு கொழும்பில் தரையிறங்க 24 மணி நேரத்துக்கு முன்னரே ஜெய்சங்கர் தனது எம்பையர் ஜெட்டில் கொழும்புக்கு பறந்து கட்டுநாயக்காவில் தரையிறங்கியிருந்தார். ஜெய்சங்கரின் பயணத்தின் போது ஸ்ரீலங்கா அரசாங்கம் அவரது பயண நிகழ்ச்சிகள் குறித்து எந்தவித அறிவிப்புகளையும் வெளியிடாமல் மௌனம் காத்த போதும் இந்திய தரப்புத்தான் ஊடகங்களுக்கு ஜெய்சங்கரின் இலங்கை நிகழ்ச்சி நிரல்கள் குறித்து உடனுக்குடன் செய்திகளை வெளியிட்ட விடயமும் இப்போது வெளிவந்திருக்கிறது. தித்வாவுக்கு பின்னரான நிலவரங்களில் கொழும்பு மீது டெல்லி இவ்வாறான மாத்தி யோசி பாணியிலான அழுத்தங்களை உருவாக்கிக் கொள்ள தமிழ் மக்களின் அரசியல் முற்றத்தில் அன்று தரப்பு சில மறைமுக கமுக்க நகர்வலை செய்வது கடந்த வெள்ளியன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பகிரங்கப்பட்டது. இந்த கூட்டத்தை மலினமாகவும் கேலி கூத்தாகவும் அரச தரப்பே நடத்துவதற்கு ஒரு இலக்கை கொண்டிருக்கின்றதா என்ற வகையில் தற்போது கேள்விகள் எழுந்துள்ளன. இந்த கூட்டத்தை முறையாக நடத்த விடாமல் வளமையான குழப்பங்களை செய்யும் வடக்கின் சுயேட்சை எம்பியுடன் இணைந்து இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டது. அதற்கு அறிகுறியாகத்தான் கூட்டத்தை நடத்தும் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரே குறித்த எம்பியுடன் கிள்ளி விளையாடுவதும், இந்த கூட்டத்திற்கு ஆளுநரை ஓரங்கட்டி தொடர்ந்தும் தானும் அதாவது அமைச்சர் சந்திரசேகரனும் அவரது தரப்பும் தலைவராகவும் இணைத்தலைவர்களாகவும் இந்த கூட்டங்களில் குந்தி இருப்பதும் அவதானிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தை ஒரு கேலி பொருளாக்க முனைவதற்காக அவர்களின் தந்திரங்கள் இப்போது அம்பலப்படுகின்றன. பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி விளையாடினானாம் என்ற பழமொழியை போல வெளியில் முரண்படுவது போல காட்டிக்கொண்டாலும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் என்ற அடிப்படையில் அமைச்சர் சந்திரசேகரன் சுயாதீன எம்பியான அர்ச்சுனாவுடன் கிள்ளி விளையாடபடி யாழ் மாவட்ட மேம்பாட்டுக்குரிய கூட்டத்தை அனைவரும் கொல்லென சிரிக்கும் வகையில் மாற்றியது விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகின்றது. இந்த கூட்டத்தில் இந்த குழப்பங்களால் நாய்க்குட்டி, மடையன், குரங்கு, வாயை மூடு போன்ற வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் சகட்டு மேனிக்கு பிரயோகிக்கப்பட்டன. அதேபோல ஊடக வழியில் சொல்ல முடியாத வக்கிரத்தனமான வார்த்தைகளும் இந்த கூட்டத்திலும் அதற்கு பின்னரும் சிதறவிடப்பட்டது. ஆளுந்தரப்பே இவ்வாறாக யாழ் மாவட்டத்துக்குரிய கூட்டங்களை சீர்குலைக்கும் தந்திரங்களை கொண்டிருப்பது இப்போது பகிரங்கப்படுகின்றது. இவ்வாறான கூத்துக்களால் தான் இப்போது தையிட்டியில் அமைக்கப்பட்ட சட்டவிரோத விகாரைக்காக தமது காணிகளை இழந்த
காணி உரித்தாளர்கள் தமது காணிகளை மீட்டுத் தருமாறு நைனாதீவு நாக விகாராதிபதியிடம் நேரடியாக சந்தித்து பேசிக்கொள்ளும் அளவுக்கு புலம்பிக் கொள்ளும் அளவுக்கு நிலைமை மாறியுள்ளது. நைனாதீவு விகாராதிபதியும் இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் நகர்வுகளை கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அதாவது அரசாங்கம் நினைத்தால் இந்த விடயத்தில் ஒரு தீர்வை வழங்க முடியும் எனவும், ஆனால் அவ்வாறான தீர்வை வழங்காமல் இந்த விடயத்தை தொடர்ந்தும் கொதிநிலையில் வைத்திருக்கும் வகையில் அரசாங்கம் நடந்து கொள்வதாகவும் நைனாதீவு நாகதீப விகாராதிபதி விசனத்தை வெளியிட்டிருக்கின்றார். சில முடிவுகள் எடுக்கப்படும் சந்தர்ப்பங்களை கூட தமிழர் பகுதிகளில் முறையாக எடுக்காமல் அவற்றை மலினமாகவும் கேலிக்கூத்தாகவும் மாற்ற முனையும் அரசு தரப்பின் இலக்குகள் யாழ் மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் அம்பலமாகிய நிலையில் தையிட்டி விகாரை விடயத்திலும் இவ்வாறான வேறு நகர்வுகள் உள்ளனவா என்ற ஐயங்களை எழுப்பும் வகையில் நகர்வுகள் செல்கின்றன. இந்த பின்னணியில் தற்போது ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உள்ளே இருக்கும் இபிடிபியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா 72 மணி நேர தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்படுகின்றார். ஒரு காலத்தில் டக்ளஸ் தேவானந்தா மிக தீவிரமாக ஒட்டி உறவாடிய ஸ்ரீலங்கா படைத்துறையால் அவரது பாதுகாப்புக்கென வழங்கப்பட்ட பிஸ்டல் ரக ஆயுதம் பின்னர் ஸ்ரீலங்காவின் பாதாள உலக குற்றவாளியும் 2020 சுட்டுக் கொல்லப்பட்டவருமான மாகந்துரே மதுஷின் கூட்டாளி ஒருவரிடம் சிக்கிய சம்பவம் இப்போது பிடிஏ எனப்படும் ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் டக்ளஸ் தேவானந்தாவை தூக்க வைத்திருக்கின்றது. டக்ளஸ் தேவானந்தா தமது தரப்புக்கு வழங்கிய ஆயுதத்தை கொண்டு தான் பல கொலைகளை செய்ததாகவும் குறித்த பாதாள உலக முகம் குறிப்பிட்டிருப்பதால் 72 மணி நேர தடுப்பு விசாரணை என்ற முதற்கட்டம் தற்போது டக்ளஸ் தேவானந்தாவுக்கு கட்டப்பட்டுள்ளது. ஆனால் இந்த முதற்கட்ட வளையம் அவ்வளவு உறுதியான ஒரு வளையம் அல்ல என்பதால், அதனை டக்ளஸ் தேவானந்தா உடைத்து விடுவார் என்பதால், டக்ளஸ் தேவானந்தா மாகந்துர மகதூஷுக்கு ஆயுதத்தை வழங்கிய போது அதற்கு சாட்சியாக இருந்தவர்களை தூக்கி அரசு தரப்பு சாட்சியமாக்கிக் கொள்ள ஸ்ரீலங்கா சிஐடியினர் முனைவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நகர்வுகளை செய்ய டக்ளஸ் தேவானந்தாவை சில மணி நேரங்களுக்கு மட்டும் விசாரணை செய்தால் போதாது, பல நாட்களுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்பதால் அவரை பிள்ளையான் போல முதற்கட்டமாக 3 மாதங்களுக்கு, அதாவது 90 நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரணை செய்ய வேண்டும் என சிஐடியினர் கோரிக்கை விடுத்தாலும் ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா சிஐடியின் இந்த கோரிக்கையை புறந்தள்ளி 72 மணி நேரத்துக்குள் அவரை விசாரணை செய்து அதன் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிறுத்துங்கள் என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியதாக தெரிகின்றது. ஆனால் டக்ளஸ் தேவானந்தாவிடம் பழைய விடயங்கள் குறித்து துல்லியமான தரவுகளை இந்த 72 மணி நேரத்தில் பெற்றுக்கொள்வதற்கு சிஐடியினருக்கும் சில சவால்கள் இருக்கக்கூடும். ஏனென்றால் 1998 ஆண்டு சந்திரிகாவின் ஆட்சி காலத்தில் இபிடிபிக்கு நாடாளுமன்றத்தில் 9 உறுப்பினர்கள் இருந்தபோது அப்போது டக்ளஸும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வைத்திருந்தார். அன்று சந்திரிகாவின் கூட்டணி அரசாங்கத்தை இபிடிபி ஆதரித்தது. ஸ்ரீலங்கா ராணுவத்தின் துணை ஆயுத குழுவாகவும் அது இயங்கியிருந்தது. விடுதலை புலிகள் இதனால் சீற்றமடைந்து இபிடிபி மீது குறிவைத்திருந்தனர். இந்த நிலையில்தான் 98 ஆண்டு ஜூன் மாதம் 30 களுத்துறை ஜாவத்தை சிறையில் வைத்து தமிழ் அரசியல் கைதிகளால் டக்ளஸ் தேவானந்தா கடுமையான தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டார். இந்த தாக்குதலால் தேவானந்தாவின் தலையில் பின்புறத்தில் முக்கியமான நரம்பு மையங்கள் சேதமடைந்திருந்தன. அவரது மூளைக்கு செல்லும் சில இரத்த குழாய்களும் சேதமடைந்திருந்தன. இந்த தாக்குதலின் பின்னர் டக்ளஸ் தேவானந்தாவின் நினைவாற்றலில் சிறிய தளர்வு இருப்பதாக சொல்லப்படுவதுண்டு. இதனால் இந்த மருத்துவ காரணங்கள் இப்போது அவர் மீதான விசாரணையின் போது ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு துறைக்கு சவாலாக மாறக்கூடும். இது இவ்வாறோ டக்ளஸ் தேவானந்தாவுக்கு 2001 ஆண்டு ஸ்ரீலங்கா ராணுவம் பல ஆயுதங்களை வழங்கியமை உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விடயம். இந்த விடயத்திற்கு சில ஆவணங்களும் உள்ளன. அப்போது T-56 ரக துப்பாக்கிகளில் 13 துப்பாக்கிகளும், ரிவால்வர் மற்றும் பிஸ்டல்கள் என 6 சிறிய ரக துப்பாக்கிகளும் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்டன. இவ்வாறாக வழங்கப்பட்ட ஆயுதங்களில் ஒரு ஆயுதம்தான் பாதாள உலகிடம் சிக்கியிருந்தது. அந்த விடயம்தான் இப்போது டக்ளஸ் தேவானந்தாவையும் உள்ளே தூக்கி போட வைத்துள்ளது. இந்த நிலையில் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்ட ஏனைய ஆயுதங்கள் எங்கே உள்ளன என்பது குறித்து இதுவரை அறிவிக்கப்படவில்லை. ஆனால் டக்ளஸ் தேவானந்தாவால் பெறப்பட்ட ஆயுதங்கள் பல கொலைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக ஏற்கனவே பாதாள உலக முகம் ஸ்ரீலங்கா சிஐடியினருக்கு தெரிவித்திருப்பதால் இந்த விடயத்தில் டக்ளஸ் தேவானந்தா எவ்வாறு சமாளிப்புகளை செய்ய போகின்றார் என்பது இன்னொரு விடயம். தற்போதைய விசாரணைகளின் மூலம் அவை குறித்த விடயங்களும் தெரிய வரக்கூடும் என்பதால் டக்ளஸ் தேவானந்தா மீதான தற்போதைய 72 மணி நேர விசாரணைக்கு பின்னர்தான் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக கூடும் என்பதால் அடுத்த வாரமும் டக்ளஸ் தொடர்பான செய்திகள் பரபரப்பாகவே இலங்கை ஊடகங்களில் வெளிவரக்கூடும்.